students from 9th standard maths portion பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சிந்தடிக் டிவிஷன். இது வந்து எந்த டாபிக் அடியில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா டாபிக் அடியில இந்த சிந்தடிக் டிவிஷன் வந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த லாங் டிவிஷன்லாம் படிச்சிருப்பீங்க. லைக் வந்து நான் காட்டுற மாதிரி லாங் டிவிஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ லாங் டிவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ரொம்ப பெருசா போகும். அது மட்டும் இல்லாம சில டைம்ல வந்து அது கன்ஃபியூஷன்ஸும் நமக்கு தருது. ஸோ அதுக்கு பதிலா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் கால்டு சிந்தடிக் டிவிஷன் அப்படின்னு சொல்றது. சிந்தடிக் டிவிஷன் இஸ் a ஷார்ட்கட் மெத்தட் ஆஃப் பாலினாமியல் டிவிஷன். ஸோ பாலினாமியல் டிவிஷன்ல இருக்கிற சிந்தடிக் டிவிஷன் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. So the advantage of synthetic division is that it allows one to calculate without writing variables than long division. So synthetic divisions வந்து என்னன்னா ஒன்னு calculate பண்ணலாம்னா வேரியபிள்ஸ் இல்லாம நம்ம நம்பர்ஸ் மட்டுமே வச்சு calculate பண்ணலாம். ஸோ நம்ம லாங் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து போட்டு அந்த வேரியபிள்ஸோடய நம்ம calculate பண்ணுவோம். பட் சிந்தடிக் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டுமே வச்சு calculate பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வேரியபிள்ஸை ஆட் பண்ணி கடைசியில் கோஷன்ட் ரிமைண்டர்ன்றதை எழுதிக்கலாம். So like example 3.35, find the quotient and remainder when p of x is equal to 3x cube minus 2x square minus 5 plus 7x. It's divided by b of x equal to x plus 3 using synthetic division. So first வந்து questionல எந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கொஸ்டின்ல வந்து சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. நீங்க சிந்தடிக் டிவிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இங்க கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க p of x d of x எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலினாமியல்ன்றதுனால p of x d of x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க கொஸ்டின்ல வந்து அது கரெக்டான ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து பவர் வந்து 3, அப்ப பவர் x கியூப் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அண்ட் எக்ஸ் இங்க இருக்கு அண்ட் 5 இருக்கு. ஸோ அதை மாற்றி கொடுத்துருக்காங்க, நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச் தி டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். அது இன் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நீங்க அரேஞ்ச் பண்ணணும். அதாவது 3x cube minus 2x square plus 7x minus 5. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் டிவைசர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x plus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெறும் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் தான் நீங்க எழுதணும், வேரியபிள்ஸ் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோவோட கோஎஃபிஷியன்ஸ் என்னது 3, -2, 7 and -5. ஸோ உனக்கு வந்து இது வந்து இப்போ வந்து டிவைசர்ல வந்து நம்ம லாங் டிவிஷன்ல இது அப்படியே போட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். பட் இது பொறுத்த வரைக்கும் வெறும் எக்ஸோட வேல்யூ மட்டும் வச்சுட்டு தான் நம்ம வந்து சிந்தடிக் டிவிஷன்ல போடுவோம். அப்ப என்ன பண்றீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 வந்து is equal to 0ன்னு எழுதுறீங்க. வெறும் எக்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே இந்த கொண்டு வந்தா என்ன ஆகும், எக்ஸ் is equal to plus 3 இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா -3. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து -3. ஸோ இந்த கோஷன்ட்டை வந்து ஒரு குட்டி அட்வைசர்னா இதுல எழுதும் போது நல்லா கேப் விட்டு எழுதுங்க. 3 -2 7 -5. ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் டிவைட் போகும், அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு இங்க வந்து -3 போகும். ஸோ சிந்தடிக் டிவிஷன்ல வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்னவா இருந்தாலும் இந்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜீரோ நீங்க போட்டுக்கோங்க. ஜீரோ போட்டது 3 பிளஸ் ஜீரோ என்னது 3. ஓகேவா, அதுங்க 3 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க வர ஆன்சரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த இடத்துல நீங்க வந்து போடணும். ஓகேவா, அப்ப 3 இன்டூ -3 என்னது -9. ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்காங்க -9. ஸோ இங்க -2 இங்க -9 ஆட் பண்ணி இன்னும் எது கிரேட்டரா இருக்கோ அதோட சைன் போடணும். ஸோ 9 plus 2 வந்து 11. ஸோ இதில் வந்து 9 பெருசு, ஸோ -11. ஸோ திரும்பி என்ன பண்ணணும், -11 இன்டூ -3 பண்ணணும். ஸோ -11 இன்டூ -3 என்னது 33. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 33. ஸோ 33 plus 7 பண்ணீங்கன்னா என்ன வரும் 40. ஸோ ஆட் பண்ண 40. ஸோ 40 இன்டூ -3 என்ன வரும் -120. ஸோ இங்கே -5 இருக்கு, இங்கே -120 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பண்ணீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் -125. ஸோ உனக்கு இதுதான் தேர்ட் ரோ. ஸோ உனக்கு இந்த கடைசியில் இந்த கடைசி வேல்யூ வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்ன சொல்றாங்க ரிமைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு. கோஷன்ட் என்னது இது இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து கோஷன்ட். ஸோ உங்களுக்கு கடைசி இந்த நம்பர் தவிர்த்து இது வந்து உங்களோட கான்ஸ்டன்ட் எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன எழுதுவீங்க 3x square minus 11x plus 40. ஸோ இது உங்களோட கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து -125. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை.